ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். சிம்ம ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் வந்து சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நெகட்டிவா பார்த்துக்கலாம். கேத்து இந்த ராசி. கேத்துன்னா என்ன? உடைக்கிறது, பிரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பிளான். அப்படின்னா நெகட்டிவா அப்படி 100% நம்ம சொல்லக்கூடாது. இது ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் இதுக்கு இருக்கு இந்த பிளானெட்டுக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்க திருமண வாழ்க்கையில இது பிரச்சனை கொடுக்கும். எகெயின் உங்களுக்கு அந்த மாதிரி தசை நடந்து 7th ஹவுஸ் அஃப்ளிக்டட், 7th ஹவுஸ்ல ஏதாவது தோஷம் இருந்தா, ஒரு கெட்ட ஒரு அசுபமான கிரகம் இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எப்படி வரும்? இது பர்டிகுலரா நம்ம சொல்ல முடியாது எந்த மாதிரி விஷயத்துக்கு பிரச்சனை வந்துட்டு. ஏதாவது ஒரு சின்ன விஷயமே காரணமா இருக்கலாம். இங்க சண்டை போடுறதுக்கு ஜாகிரதையா இருங்க. இன்னும் ஒரு 6 months கூட ஆகல சார், பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நான் இருக்க மாட்டேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, 6 monthsல வந்துச்சு சார், வந்துச்சு வெளியே வந்துட்டு சார் நான் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் பிரச்சனைகள் எதுக்கு? இத்தனை நாள் நல்ல இருந்த சம்பந்தம் எதுக்கு இந்த சீக்கிரமா இது கட் ஆயிடுச்சு? எல்லாத்துக்குமே கிரகங்கள் வந்து நம்ம மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். அப்படின்னா நமக்கு ஒன்றும் இல்லையா சார், எல்லாமே கிரகம் டிசைட் பண்ணுறதுன்னு அப்படி இல்லை. நாம பிறந்து இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் மேக்கப், அதே டைமுக்கு இருக்கிற அந்த கிரகங்களோட ஒரு எனர்ஜி சேர்ந்து நம்ம அந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு அந்த மோட்டிவ் பண்ணும். ஸோ பாருங்க, இப்போ சில பேர் அக்ரெசிவா இருப்பாங்க. எந்த டைம் இருந்தாலும் சரி சீக்கிரமா கோபம் வர்றது தான் அவரோட பழக்கம். அவங்க அப்படி இருக்கு, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்க இதுக்கு எப்படி சொல்றீங்க? பாருங்க, எமோஷன்ஸ் நம்ம கையில இல்லை. கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். யோகிகளுக்கு மட்டும்தான் அது முடியும். அதனாலதான் நமக்கு இந்த ரெமிடிஸ் எல்லாமே பண்ணி, அந்த ரெமெடி வந்து அந்த கடவுளை பூஜை பண்றது மட்டும் இல்லை, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாமே ரெமெடி தான். எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம் மேரிட்டல் லைஃப்ல. நெக்ஸ்ட் வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சரியாயிடும். ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், லேண்ட் வாங்குற யோகம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குற யோகம் கண்டிப்பா இருக்கு. வெஹிக்கிள் கூட ஆயிருக்கலாம். நீங்க எத்தனை நாள் யோசிச்சுட்டு இருக்கீங்க வெஹிக்கிள் வாங்குறதுக்கு? இது நல்ல டைம். 11th ஹவுஸ்ல இருக்கிற இந்த குரு கிரகம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு சடன் கெயின்ஸ் இருக்கும். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், அப்புறம் இந்த பிசினஸ் இல்லாம எங்கேயும் உங்க பணம் இருக்கு, அது வரல, யார்கிட்டே இருக்கு, அது கூட வரலாம். பூர்வீக சொத்து வரலாம். எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது இப்போ வளர்ந்து உங்க கை சேரலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபைனான்சியல் ப்ராக்ரஸ் இருக்கு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நல்ல டைம். எகெயின் வந்து நீங்க ஒரு ஜாப் தேடுறீங்க, ஆனா இங்க வந்து தசமஸ்தானத்தோட லார்ட் வந்து 8th ஹவுஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். பிகாஸ் அகெயின் இட் இஸ் ஆல்சோ வித் த 6th லார்ட்.
இப்போ இருக்கிற ஜாப் விட்டுட்டு வேற ஜாபுக்கு நீங்க போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அங்கே கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. வெயிட் பண்ணுங்க. இது நல்ல டைம் கிடையாது. புதுசான ஜாப் தேடுறதுக்கு தப்பு இல்லை. ஆனா இது விட்டுட்டு அங்க ஜம்ப் ஆகுறது தப்பு. வெயிட் பண்ணுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அன்னி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலுமே உங்களுக்கு நெகட்டிவா வரும். ஜாகிரதையா இருங்க. வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜாப் விட்டுட்டு பிசினஸ் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இங்கே கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்குன்னா சில டைம் அது பாசிட்டிவா இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ ஜாப் விஷயத்துல ஜாகிரதையா இருங்க. பிஸ்னஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப நல்லது. டே டு டே லைஃப்ல இப்போ நீங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. ஒரு ஆவரேஜான ப்ரோக்ரஸ் இருக்கு. அவ்வளோ பெருசா ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை, ஒரு நார்மலான ப்ரோக்ரஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த டியோட்ரண்ட்ஸ், இந்த பெவரேஜஸ், இந்த லிக்விட் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவருக்கு இந்த டைம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எகெயின் யார் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களோ, சூரியனோட சக்தி எகெயின் டைரக்டா சிம்ம ராசி மேல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது, சக்சஸ் இருக்கு. எகெயின் இவருக்கு சூரியனோட சக்தி லக்னம் மேல இருக்கிறது நீங்க ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அது சரியாகிற சான்சஸ் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் சிம்ம ராசிக்கு